அப்பாயின்மெண்ட்டுக்கு 500 முன்கூட்டி அனுமதி வாங்காமல் வந்திருக்கீங்கள, அதுக்கு ஒரு 100. இப்போ நீங்கள் கட்ட வேண்டியது 600. போதுமா? எவ்வளோ சொன்னேன்? 600 தானே? இந்த தாரேன். மலையாள பகவதி. சார் நீங்கள் போகலாம் சார். இங்கேயா? ஆமாம் சார். ஆயா. கும்பிட்றோம் சாமி. உட்காருங்க. நல்லது. வா வைகுண்டம். ஓ மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையா? எப்படி சேர்த்து வைக்கணும், அதுதானே உன்னோட கோரிக்கை? ஆமா சாமி. என்கிட்ட வந்துட்டல்ல, பிரச்சனை உடனே தீர்ந்துடும். ஆமா சாமி. சாமி, கல்யாணம் ஆகி முழுசா 2 மாசம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னும் சேரவே இல்லை சாமி. என் பையன் எவ்வளவோ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டான். அந்த பிள்ளை மனசை மாத்தவே முடியல. இதுல வேற இன்னொரு 40 நாள்ல நான் உன்னை விட்டு விலகி போயிருவேன்னு வேற சொல்லிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சாமி. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். உங்களுக்கு புண்ணியமா போயிடும். பண்ணிட்டா போச்சு. அது போதும். ஓம் க்ரீம் க்ளீம் கம் தம். மலையாள பகவதி, மலையாள பகவதியே வேணும். இதுதான் தாம்பத்திய சுக்த தாயத்து. முரண்டு பிடிக்கிற உன் மருமக கையில இந்த தாயத்தை கட்டிவிடு. 10வது மாசம் உன் பேராண்டி உன் முகத்துல மூத்திரம் அடிப்பான். ஐயோ, அது போதும் சாமி, அது போதும். அதுக்கு நான் கேரண்டி. சரி சாமி, சரி சாமி. கொடுங்க கொடுங்க. ஐயோ, ரொம்ப நன்றி சாமி. ஒன்லி ஒன் கண்டிஷன். சொல்லுங்க சாமி. இந்த தாயத்தோட வேலிடிட்டி 4 நாள் தான். 4 நாளா? அதுக்குள்ள இந்த தாயத்தை அந்த பொண்ணு கையில கட்டிடணும். எக்ஸ்பைரி ஆன அப்புறம் 5வது நாள் இதை கட்டிட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு என்கிட்ட வந்து கேட்க கூடாது. 4 நாள் எதுக்கு சாமி? இந்த போன உடனே இதை கட்டி விட்டுறேன். ஓகே, நீங்க கிளம்பலாம். கவுண்டர்ல போய் பே பண்ணிட்டு போயிடுங்க. சர்வம் டிஜிட்டல் மயம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நல்லது. ஏ வாயா. ஏ அம்மா. ஏய், போதும் பார்த்து. அங்க என்ன குரலி வித்தியா காட்டிட்டு இருக்காங்க? என்னப்பா சொல்லுத? இது ரொம்ப பவரான தாயத்தா? இது பயங்கர பவரான தாயத்து. இன்னும் 4 நாள்ல பரணி கையில இதை கட்டி ஆகணும். மந்திரவாதி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. எப்பா இத தொட்டா ஷாக் அடிக்குமாப்பா? கை கால் விளங்காம போயிடும். ஆளை பாரு, தொடக்கூடாது நீ. ஐயோ, யா ரத்னா, நீ மட்டும் தொடு.
நீயே கொண்டு போய் பரணி கையில கட்டி விட்டுரு என்ன. எப்போ நானா? எப்படிப்பா? நான் சொன்ன அவ கேப்பாளா? ஏட்டி உங்க அண்ணன் பரணி கூட வாழணுமா வேண்டாமா? ஆனா பரணி என்ன பரணி, இந்த விஷயத்துல அவனா முயற்சி பண்ணா எதுவுமே நடக்கல. பரணி விஷயத்துல அவன் உதவாக்கரையா தான் இருக்கிறான். அதனால தான் நானே மந்திரவாதியை தேடி கண்டுபிடிச்சு இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமையாவது விளங்குதான்னு பாப்போம். அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆ, நாங்க பரணிக்கு கட்டி விடணும்னு சொல்லுதியே. ஏன் கட்டி விட்டா என்ன, உங்க அண்ணன் மேல பாசம் இருக்குல்ல? ஏன் போ, அவ நாங்க சொன்னா கேப்பாளா? ஆ, நீயே கூப்பிட்டு கட்டி விட்டுற வேண்டியதானே? ஏன் கூறு கட்டவல, நான் போய் இந்த அம்மா கெட்டிக்கோன்னு சொன்னா அவ 1008 கேள்வி கேட்க மாட்டேன். எப்படி பதில் சொல்றது? நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? எங்களால மட்டும் எப்படி முடியும்? முடியணும்டே போய் சொல்லுங்க. அவ காலில் உழுந்து கதறுங்க, இல்லைன்னா அவ கையை காலை கெட்டி அமுக்கி இதை கட்டி விடுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த தாயத்தை அவ கையில கட்டி ஆகணும். அது உங்க பொறுப்பு, புரிஞ்சுதா? ஏட்டி முடிமாட்டி? முடியணும்டி, கூட பிறந்திருக்கீங்க இல்ல, சம்பவம் கூட பிறந்தவங்க தானே நீங்க. இதை செஞ்சுதான் ஆகணும், புரிஞ்சுதா? ஏன் தான் இந்த பரணி மைனி இப்படி இருக்கா அவளோ? இவங்களுக்காக நம்ம எம்பிட்டெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. யாரு நீ? என்னத்த பாடுபட்ட? இந்த பாருங்க, பரணி இந்த குடும்பத்தை விட்டும் சமூகத்தை விட்டும் பிரியாம இருக்கணும்னா இந்த தாயத்தை கட்டித்தான் ஆகணும், புரிஞ்சுதா? எதுக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு? பேசாம மைனி கிட்ட போய் இதை நீங்க கட்டிக்கிட்டா எங்க அண்ணனை உங்களுக்கு பிடிக்கும் மைனி, கட்டிக்கோங்கன்னு சொல்லி கட்டி விட்டா என்ன? அவன் மண்டையில போட்டு கொட்டடி அவன். அம்மா, அறிவு கட்டி உனக்கு? அப்படி சொன்னா இந்த தாயத்தை எரிச்சே போட்டுருவான். இங்க ஆரிட்டி, நீ அவசரப்பட்டு ஏதாவது வாயை திறந்து ஒளருன உன்னை வெட்டி போட்டு குழம்பு வச்சிருவோம் பாத்துக்க. பாத்தி. ஏய் சும்மா அரட்டி. இப்போ இந்த தாயத்தை அவ கையில கட்டணும், ஆனா அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எப்படி கட்ட முடியும்? இதெல்லாம் ஆவற காரியமாக்கா? வெயில் அடிக்குதே, பாவம் குளிர்ச்சி ஏதாவது குடிக்கட்டுமேனு நம்மளே எலுமிச்சம் ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்தாலே 1000 கேள்வி கேக்குதா, 1000 நொட்டை வேற சொல்லுதா. இதுல நீ இந்த தாயத்தை நீட்டி அவ உடனே கையில கட்டிக்கிட்டாலும் ஏய் இப்படி செஞ்சா என்ன டீ? எப்படிக்கா? சொல்லுதா, நானும் கேட்டுக்கிறேன். சரி கிட்ட வாங்க எல்லாரும். அது என்னன்னா, எப்படி என்னுடைய பிளான்? ஓகேவா? வேற லெவல். சூப்பர் சூப்பர்க்கா. என் மவ டீச்சர்னு நிரூபிச்சிட்டால, அதனால தாண்டி இந்த பொறுப்பே வாண்ட கொடுத்த. நீ அசத்து போல அசத்து. சரி சரி. வாண்ணே. ஹலோ, என்ன பரணி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமாண்டி, இன்னைக்கு கிளினிக்ல கூட்டமே இல்ல, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். எனக்கு காஃபி போட்டு தரியா சகி? நீ ரூம்ல இரு பரணி, நான் கொண்டு வருதேன். ஓகே. அப்புறம் போய் கட்டி விட்டுரு. ஏட்டி அதான் வந்துட்டான்ல, கட்டி விட்டுற வேண்டியதானே? அப்பா கொஞ்சம் ஆற அமர, அவ ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கட்டி விடுறோம். ஏட்டி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ உன் வேலையை பாருப்போ. என்னத்த வேலையை பார்க்க? ச்சே, இவளை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்க முடியலையே. ஆற அமர செய்த காரியமா இது? ச்சே, அவன் வேற 4 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான். இதை கெட்டாம விட்டோம்னா பெரிய சிக்கலாயிருமே. ஐயோ, இதுக்கா இவ்வளவு பாடுபட்டேன்? என்னடி, ஒரு காஃபிக்கு 4 பேரா?
இந்த குடி. கொடு. தேங்க்ஸ். வர வர உன் காஃபிக்கு நான் அடிமையாயிடுவேன் போல இருக்குடி. பாரு 2 சிப் தான் குடிச்சேன், அப்படியே ரிலாக்ஸா இருக்கு. அம்பட்டும் கந்திருஷ்டி பரணி. சின்ன வயசுல அம்மா சொல்லுவான், கந்திருஷ்டி இருந்தா நைட்டு சரியா உறக்கம் வராதான், உடம்பெல்லாம் வலிக்கும்னு. ஹே, அதெல்லாம் இல்ல. நான் நைட்டு நல்லா நிம்மதியா தூங்குறேன், காலையில அங்க கேப்பே இல்லாம பேஷண்ட்ஸ பாக்குறேன். அந்த டயர்ட் தான், அவ்வளவுதான். சரி, இப்ப எதுக்கு 4 பேர் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க? அது 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 ரத்னா அக்கா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காவ மைனி. சர்ப்ரைஸா? என்னக்கா? என்னடி சர்ப்ரைஸ்? அது அது இதான் அந்த சர்ப்ரைஸ். என்னடி இது? பார்த்தா தெரியல, தாயத்து. தாயத்தா? யாருக்கு? உனக்கு தான். கையை நீட்டு. ஏய், இப்ப எனக்கு எதுக்குடி தாயத்து? நான் கேட்டேனா உன்ன? புதுசா ஆஸ்பத்திரி திறந்திருக்க, ஊர்ல இருக்க அம்புட்டு கண்ணும் உன் மேல தாண்டி. பாக்குற கண்ணெல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் சொல்லு. நல்ல கண்ணு, கொள்ளு கண்ணு அப்படின்னு 1000 கண்ணு இருக்கும். அந்த திருஷ்டி எல்லாம் உன்னை பாதிக்காம இருக்கணும்ல. ஐயோ, நீ தானடி சொல்லுவ நான் பிறக்கிறப்பவே ஆண்டவன் எனக்கு ஒரு திருஷ்டி போட்டு வச்சுட்டான்னு. அதனால இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கொண்டு போங்க. இப்ப என்னடி பண்றது? ஏய் சகி, கட்டுக்கா, ஏதாவது பண்ணிட்டி சொல்லு. மைனி ப்ளீஸ் மைனி, எனக்காக இந்த தாயத்தை கட்டிக்கங்க மைனி ப்ளீஸ். ஏய், என்னடி இது? ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பரணி, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. கட்டிக்க. இது என்ன ஒரு டன் வெயிட்டா என்ன? ஆமாட்டி, கையில வளையல் போடுறது இல்லையா, வாட்ச் கட்டுறது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு கட்டிக்கிட்டா தான் உனக்கு என்னவா? ஏய் லூசு, நான் கையில வளையல் போட்டாலோ இல்ல வாட்ச் கட்டிக்கிட்டாலோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தாயத்தை கட்டிக்கிட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு. நான் இந்த தாயத்தை கட்டினா என்ன சொல்லுவாங்க? ஒரு டாக்டரே இப்படி தாயத்தை கட்டிக்கலாமான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதான் உடம்பு முழுக்க கைத்தை சுத்திக்கிட்டே அலையறானே உங்க அண்ணன், அவன்கிட்ட இதை கொடுத்தா இதை இன்னொரு கயிறா கட்டிக்க சொல்லுங்க, போங்க. ஏட்டி, இத்தனை பேரும் உன் மேல இருக்க அக்கறையில இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, எங்களுக்காக இத கூட செய்ய மாட்டியாட்டி? ஏண்டி, உங்களுக்காக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இல்லையா? இங்க பாருங்க, நான்லாம் தாயத்தை கட்டிக்க முடியாது, நீங்க 4 பேர் கட்டிக்கோங்க, போங்க. இதோ நாங்க கட்டிருக்கோமே. மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்துதான் தாயத்து வாங்கியிருக்கோம். நீயும் எங்க குடும்பம் தானே, எங்க கூட சேர்ந்து நீயும் கட்டிக்க தாட்டி வேணும். பா கடவுளே, ஏண்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இதுல என்னட்டி டார்ச்சர் இருக்கு? இத கட்டிக்கிட்டா உனக்கே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், நீயே பாப்ப. முதல்ல கையை நீட்டு. ப்ளீஸ் டி, கையை நீட்டு. உன்னுடைய கலருக்கு இந்த தாயத்தை செமையா இருக்கும். கையை நீட்டு. விட மாட்டீங்களே. ஏட்டி, இடது கை இல்லட்டி, பொம்பளைங்க வலது கையில தான் கட்டணும். அந்த கையை நீட்டு. இது வேறயா? கட்டு கட்டு, நல்லா சாமி கும்பிட்டு கட்டு. உங்க நம்பிக்கைக்கு கட்டி விடுங்க. நான் நைட்டே இதை அவுத்து வச்சுட்டு எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு நாளைக்கு சொல்ல போறேன்.
பலே பலே. என்ன மாமா பலே? சாம்பார் பலே பலே சாம்பார். ஆமா. இசக்கி, எனக்கு வயிறு கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கா இருக்கு, மோர் கரைச்சு வை. அண்ணா, இப்ப எழுந்து சாப்பிட வர போறியா இல்ல கணக்கு பார்த்துட்டே இருக்க போறியா? இல்ல ஏதோ முடிஞ்சிச்சு. இல்ல அன்னன்னைக்கு கணக்க அன்னன்னைக்கே பார்த்துட்டோம்னா நல்லது தானே. போறோம் எப்ப என்ன ஆச்சுன்னு ஒரே குழப்பமாயிடும்ல. வியாபாரத்துல கணக்கு முக்கியம்ல. ஏடி வத்தல போட உனக்கு. ஏய் இசக்கி, கொஞ்சம் மோர் கேட்டல உன்கிட்ட. சரி, சாப்பிட்டு வந்து தரியா? ஏய் இல்லடி, எடுத்து வச்சிருக்கேன். ஏ வீரா, அது கொடு. சரிடி. இல்ல டாக்டர், உன் கையில ஏதோ பச்சை கலர்ல புழு இருக்கு பாரு, அதை தட்டி விடு. புழுவா? ஏய் லூசு, இது புழு இல்ல, தாயத்து. பாரா, என்ன டாக்டர் மருந்து மாத்திரை மேல நம்பிக்கை போச்சா? என்ன தாயத்தெல்லாம் கட்டியிருக்க? பலே பலே, நீ நம்ம கட்சிக்கு வந்துட்டியா? இளம் வாயை மூடிட்டு சொல்றீங்க மாட்டியா? அவன் தாயத்து கட்டுறா இல்ல தனி தாங்கியா கட்டுறா? உனக்கு என்ன? எப்போ என்னது தண்ணி டேங்க் கட்டுதாளா? இது என்னன்னு பாத்தீங்களா? ஒவ்வொரு கோயிலா போய் நேர்ந்துகிட்டு கட்டின கயிறு. ரொம்ப முக்கியம். இத பாக்கும் போதுல நீ கிண்டல் அடிப்பா. இப்ப அவ ஏதோ கயிறு கட்டியிருக்கா, அத நான் கிண்டல் அடிக்க கூடாதா? இது எந்த ஒரு நியாயம்? முட்டா பயல, நான் எவ்வளவு பாடுபட்டு இத கொண்டு. அண்ணே, ஆ? அந்த தாயத்தை கட்டினது நானு. இப்போ உனக்கு என்ன அதை பத்தி? நீ வேலை பாரு. வந்துட்டாரு கிண்டல் பண்றதுக்கு. பெரிய மேதேவரு. இல்லே, நான் மேதை இல்லதான். ஆனா என்னைய கிண்டல் பண்ணிட்டு இப்ப அவன் மட்டும் கட்டியிருக்காள, அது நியாயமா? ஏட்டி வீரா, அவன் திங்கிற சோத்துல கொஞ்சம் கோல்ட கொட்டி விடுதி. அப்படியே அதை சாப்பிடுறப்ப வாய் ஒட்டிக்கிட்டு பேசாம இருப்பான். எப்போ இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நீ சும்மாரு. ஏம்ல உன் கைக்கு அது செட்டாவல, நீ கைட்டி வீசல. எதுக்குடா கழட்டணும்? ஏத்தா, அவன் ஒரு பைத்தியக்கார பையத்தா, சும்மா ஏதோ உளறிட்டு கிடக்கான். நீ உள்ள போய் படுத்தா. இல்ல மாமா, எனக்கு புரியல. அது என்ன, இவன் பிடிக்கலன்னு சொன்னா நான் கழட்டி வீசிடணுமா? ஏலே, உன் கைய பார்க்கவே அசிங்கமா இருக்கலா. நீ முதல்ல கைட்டி போடுங்க. அண்ணே, இப்ப நீ வாய் மூடல, அடுப்புல கரண்டியை போட்டு வாயில சூடு வச்சிருவேன். ஏலே, நீ ஏல இப்படி பேசுத? அண்ணனை போய் பின்ன கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு அவளுக்கு திருஷ்டி கயிறு வாங்கிட்டு வந்து கட்டினா நீ பாட்டுக்கு அவுத்து வீசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரத்னா, நீ இருடி, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய், எனக்கு ஒண்ணு புரியலடா. நீயும் தான் மந்திரிச்ச கயிறு மாய கயிறுன்னு 1000 கயிறை கையில கட்டிட்டு இருக்க. பார்க்கவே எனக்கு கடுப்பா இருக்கு. அத கழட்டி வீசுன்னு சொன்னா நீ வீசிருவியா? அதெல்லாம் எப்படி வீசுவேன்? இதெல்லாம் சாமி கயிறுலா. அப்போ நீ சொன்னா மட்டும் நான் கயத்தை கழட்டி வீசிடணுமா? என்னடா உன் நியாயம்? ஏலே, அந்த தாயத்தை அப்ப கைட்ட மாட்டியா? கழட்ட மாட்டேன்டா. பாவண்ட ரத்னா, என் மேல இருக்கிற அக்கறையில இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்து கட்டி இருக்கா. இப்போதைக்கு கட்டி விடட்டும், நைட் அவுத்து வீசிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ இத கழட்ட சொன்னல, இனிமே இந்த தாயத்தை நான் கழட்டவே மாட்டேன். என்னடா செய்ய போற? ஆமா, நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? நான் இந்த தாயத்தை கழட்ட மாட்டேன்டா. இனிமே இது நிரந்தரமா என் கையிலேயே தான் இருக்கும். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோடா. ஐயோ அண்ணே, சூப்பர். அண்ணே, வாய் கட்டு. நல்லா சாப்பிடுண்ணே. அண்ணே அண்ணே, கைய கொடு. சூப்பர்ண்ணே. ஏட்டி ரத்னா, இந்த பைத்தியக்கார பைய பண்ண அருமையான விஷயம் இன்னைக்கு தான். அதுவும் இதுதான். ஆமாப்பா, இவன் பண்ண முட்டாத்தனத்திலயோ ஒரு நன்மை நடந்திருக்கு. நீங்க என்னைய பாராட்டுதீங்களா இல்ல முட்டாள்னு ஏசுதீங்களா? இல்லை, என்ன நடக்குதுங்க? ஆடு மாடு கோழி குதிரை அம்புட்டும் நடக்குது. நீ மட்டும்தான் உட்கார்ந்திருக்க.
பேசாம சாப்பிடுன. சாப்பிடுனே. நீ அறிவாளி, சாப்பிடு. ம். நீ புத்திசாலிப்பா, சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடு.